இவன் என்னவோ பெரிய ஐன்ஸ்டைன் மாதிரி பேசுறான், அவ்வளவு பெரிய மூளைக்காரனா இவன் என்றுதான் அறிவாக பேசுபவர்களை இன்றும் சொல்லுவார்கள். E=mc² என்ற ரிலேட்டிவிட்டி தியரி இவருடையதுதான். ஐன்ஸ்டீன் என ஒரு அதீத புத்திசாலி இல்லாவிட்டால் இந்த உலகம் இப்போதைய அறிவியல் புரட்சியை எட்ட இன்னும் ஒரு 300 ஆண்டுகளாவது ஆகியிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. எந்நேரமும் ஸ்வெட்டரில் பேனாவை பேஜாக குத்திக்கொண்டு அலையும் ஐன்ஸ்டைன் தனது அசாத்திய மூளையில் தோன்றுவதையெல்லாம் உடனுக்குடன் குறிப்பெடுத்துக் கொள்வாராம். இவருக்கு மட்டும் மூளையை கடவுள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சிட்டாரோ என்று கூட சமகால விஞ்ஞானிகளையே அதிக பொறாமை கொள்ள வைத்தவர்தான் இவர். அப்படி அவர் மூளை மீது பலரும் கண் வைத்தனர். கண் வைத்தவர்கள் 1000 பேர் இருந்தாலும் அதை களவாடியவர் ஒருவர்தான். அதை மறு களவாடலுக்கு விடாமல் அவர் காப்பாற்ற மேற்கொண்ட யுக்திகள் எல்லாம் சினிமாவின் பரபரப்பு காட்சிகளையே மிஞ்சும். 70 ஆண்டுகளுக்கு முன் உலகை அதிர வைத்தது அந்த செய்தி. ஐன்ஸ்டைன் மரணம் அடைந்தார். அதிர்ந்தது உலகம். இறுதிச் சடங்குகள் முடிந்ததும் சோகத்திலிருந்து மீளும் முன் அடுத்ததொரு அதிர்ச்சி செய்தியும் வந்தது. ஐன்ஸ்டைனின் மூளையை காணவில்லை என்று மீளா அதிர்ச்சி தந்தது நியூயார்க் டைம்ஸின் துப்பறிவு செய்தியாளர் குழு. அந்த மூளை திருடப்படும் என்பதை யாரும் சற்று யோசிக்கவில்லை. ஐன்ஸ்டைனை தவிர ஆம், அந்த மூளைக்காரர் அதையும் கணித்திருந்தாராம். அதனால்தான் என்னுடைய உடலை எரித்து அதன் சாம்பல் கூட யாருக்கும் கிடைக்காமல் செய்துவிட வேண்டும் என்று தனது இறுதிகால ஆசையை எழுதியும் வைத்துவிட்டுதான் சென்றிருந்தார் ஐன்ஸ்டைன். அதை யார் திருடினார் என்று தெரியுமா? ஐன்ஸ்டைனின் பாடியை போஸ்ட்மார்டம் செய்தபோது உடனிருந்த பிரின்ஸ்டன் மருத்துவமனையின் பாதாலஜிஸ்ட் டாக்டர் தாமஸ் டால்ஸ் ஹார்வே இவர்தான் அந்த திருட்டுக்கு சொந்தக்காரர். பிரேத பரிசோதனையின் போது மூளையை மட்டும் திருடிவிட்டு பாடியை பேக் செய்து குடும்பத்திடம் சாமர்த்தியமாக ஒப்படைத்து விட்டார். மூளையை திருட்டு புகாரில் முதன்மை குற்றவாளி டாக்டர் தாமஸ் பிரின்ஸ்டன் மருத்துவமனை அதிரடியாக டிஸ்மிஸ் செய்தது. திருடிய மூளையும் மருத்துவமனையிலிருந்து கையோடு எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டார் தாமஸ். அதனை மீண்டும் திருட முயன்ற விஞ்ஞானிகள் ஒருபுறமும் அதை காப்பாற்ற முயன்ற காவல்துறை மறுபுறமும் என ஆளுக்காளு ஐன்ஸ்டைனின் மூளையை வலைவீசி தேடிக்கொண்டிருந்தன. ஆனால் யாருமே சற்றும் எதிர்பார்க்காமல் திடீரென சண்டைக்காரர் காலிலேயே விழுந்து சரணடைந்தார் டாக்டர் தாமஸ். ஐன்ஸ்டைனின் குடும்பத்திடம் மூளையை தானே வைத்துக் கொள்ள உரிமையும் கோரியுள்ளார். அதற்காக அவர் 2 நிபந்தனைகளை தான் உயிருக்கும் மேலாக பின்பற்றுவதாக சொல்லி சத்தியமும் செய்து கொடுத்தார். அது அந்த மூளையை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவது, மற்றொன்று அந்த மூளையை ஆராய்ச்சிக்கு மட்டும் பயன்படுத்துவது என்று சொல்லி அனுமதி பெற்றிருக்கிறார். அன்று முதல் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் தலைகீழானது அவர் வாழ்க்கை. இந்த தலைமறைவு வாழ்க்கையில் அவர் இழந்தவை ஏராளம். அதில் முக்கியமானது அவரது 3 மனைவிகளை இழந்ததுதான். வெளியில் சுதந்திரமாக நடமாட முடியாமல் பல துன்பங்களை அனுபவித்தார். ஐன்ஸ்டைனின் மூளையை கைப்பற்ற முயன்றவர்களிடமிருந்து பலமுறை தப்பிச் சென்றார். பதப்படுத்திய ஐன்ஸ்டைனின் மூளையை மயோனஸ் ஜார், காரின் ட்ரங்க் பெட்டி, கிச்சனின் அட்டை பெட்டி, கோழிகள் அடைத்து வைக்கும் கூண்டு ஆகியவற்றிற்குள் எல்லாம் ஒளித்து வைத்து காப்பாற்றியுள்ளது சுவாரஸ்யம். ஐன்ஸ்டைனின் மூளையை 240 துண்டுகளாக வெட்டினார். அதனை ஆய்வு செய்ததில் ஐன்ஸ்டைனின் மூளையில் நியூரான், இக்லியல் ஆகிய 2ம் சராசரி விகிதத்தை விட அதிகளவு இருந்ததை கண்டுபிடித்தார். டாக்டர் தாமஸ் 80 வயதை அடைந்ததும் பிளாஸ்டிக் ஃபேக்டரியில் நைட் ஷிப்டில் பணியாற்றினார். அவர் தன்னுடன் வசித்த பல்கலைக்கழக மாணவனின் பீரோவில் கூட ஐன்ஸ்டைனின் மூளை துண்டுகளை ஒளித்து வைத்தார். தான் மரணத்தை தழுவும் நேரம் வந்துவிட்டது என உணர்ந்தபோது அவர் ஐன்ஸ்டைனின் மூளையை விட்டுக் கொடுக்க சம்மதித்தாராம். அதை அவர் முன்னர் பணியாற்றிய அதே பிரின்ஸ்டன் மருத்துவமனையின் மற்றொரு மருத்துவரிடம் ஆய்வுக்கு கொடுத்துவிட்டு தன் உயிரையும் விட்டுவிட்டார். அந்த டாக்டர் எக்ஸ் யார் என்பதுதான் இதுவரை மர்மமாக உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக மூளையை காப்பாற்றி வரும் டாக்டர் எக்ஸும் தற்போது அதை தகுதி வாய்ந்த ஆய்வாளர்களிடம் கொடுக்க ஆளை தேடிக்கொண்டிருக்கிறாராம். ஐன்ஸ்டைன் உயிரிழந்தாலும் அவரது மூளைக்கு மட்டும் ஓய்வே இல்லை. இறந்தும்
வீணாகாமல் இன்னமும் பயன்படுகிறது அந்த மூளை.